பேசப்போற விஷயம் பணம். எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, நாம எல்லோருமே இதை பத்தி யோசிக்கிறோம். ஆனா உண்மையிலே செல்வம் எப்படி உருவாகுது, அதை விட முக்கியமா அது எப்படி நம்மகிட்ட தங்குதுன்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோமா? அதுனா பெரிய கேள்வி. அதனாலதான் இன்னைக்கு நம்ம 2 முக்கியமான யோசனைகளை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி. ஒன்னு காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வளர்ச்சியோட சக்தி. இன்னொன்னு பணக்காரர் ஆகிறதுக்கும் பணக்காரராவே இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமா, நம்மளோட நோக்கம் என்னன்னா பெரிய சம்பளம் வாங்குறதுக்கு அப்புறம் உண்மையான நிதி வெற்றிக்கு எது அடித்தளமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். இது வெறும் கணக்கு வழக்கு பத்தின பேச்சில்ல. இது பணம் சம்பந்தப்பட்ட நம்மளோட மனநிலை, நம்மளோட உளவியல் பத்தின ஒரு கலந்துரையாடல். ஆமா. சரி, முதல் விஷயத்துக்குள்ள போலாம். கூட்டு வளர்ச்சி. இது புரிஞ்சுக்க நம்ம பணத்தை பத்தி பேசாம ஒரு வித்தியாசமான விஷயத்தை பத்தி பேசலாம். பனிக்காலங்கள். ஓ, ஐஸ் ஏஜஸ் சுவாரஸ்யமா இருக்கே. பனிக்காலங்கள் எப்படி உருவாகுது? பெரிய எரிமலை வெடிப்போ இல்லனா பூமி திடீர்னு ரொம்ப குளிராகிறது, இப்படிதானே நம்ம நினைப்போம். ஆமா, ஆரம்பத்துல விஞ்ஞானிகளும் அப்படிதான் நினைச்சாங்க. ஏதோ ஒரு பெரிய திடீர் நிகழ்வால தான் பனிக்காலங்கள் வருதுன்னு நம்புனாங்க. ஆனா உண்மை அது இல்லையாமே. இல்ல. மிலுட்டின் மிலன்கோவிச்னு ஒரு செர்பிய விஞ்ஞானி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சார். பூமி சூரியனை சுத்துற விதத்துல ஏற்படுற ரொம்ப ரொம்ப சின்ன ஆனா தொடர்ச்சியான மாற்றங்கள் தான் உண்மையான காரணம். சின்ன மாற்றங்களா? அது எப்படி ஒரு பனிக்காலத்தையே உருவாக்கும்? அதுதான் விஷயமே. சூரியன் சந்திரன் ரெண்டோட ஈர்ப்பு விசையால நம்ம பூமியோட சுற்றுப்பாதை கொஞ்சம் மாறும். இது பல்லாயிரம் வருஷங்கள் நடக்கிற ஒரு சைக்கிள். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்ன? பயங்கரமான எலும்ப உறைய வைக்கிற குளிர்காலங்கள் பனிக்காலங்களை உருவாக்குறது இல்ல. அப்போ எது உருவாக்குது? உண்மையான காரணம் மிதமான குளிர்ச்சியான கோடைக்காலம்தான். யோசிச்சு பாருங்க, ஒரு குளிர்காலத்துல பனி பெய்யுது. சரி. அடுத்த கோடைக்காலம் வந்து அந்த பனிய முழுசா உருக்குற அளவுக்கு வெப்பமா இல்லன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் பனி அப்படியே தங்கிடும். கரெக்ட். ஓ, அப்ப அடுத்த குளிர்காலம் வரும்போது ஏற்கனவே இருக்கிற பனி மேல இன்னும் பனி சேரும். சரியா சொன்னீங்க. அங்கதான் அசல் விளையாட்டே ஆரம்பிக்குது. அந்த பனிப்படலம் சூரிய ஒளிய அதிகமா பிரதிபலிக்கும். அதனால பூமி இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியாகும். பூமி குளிர்ச்சியானா? அடுத்த கோடை காலத்துல இன்னும் குறைவான பனி தான் உருகும். இது ஒரு தொடர் சங்கிலி விளைவு மாதிரி. ஒரு செயின் ரியாக்ஷன். ஆமா, ஒரு சின்ன பனிப்படலம் பல 100 வருஷங்கள்ல ஒரு கண்டத்தையே மூடுற அளவுக்கு பெரிய பனிப்பாறையா மாறுது. இங்க முக்கியம் பனியோட அளவில்ல, அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் தொடர்ந்து நீடிச்சதுதான் காரணம். வாவ், இதுதான் இயற்கையில நடக்கிற கூட்டு வளர்ச்சி. ஒரு சின்ன விஷயம் தொடர்ந்து பல வருஷமா நடக்கும்போது உலகத்தோட காலநிலையே மாத்துது. ஆமா. இதே மாதிரி ஒரு சக்தி பண விஷயத்திலயும் இருக்கா? எனக்கு வாரன் பஃபெட் தான் ஞாபகத்துக்கு வராரு. மிக சரியான உதாரணம். இப்போ அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட $84.5 பில்லியன். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான கணக்கு இருக்கு. இந்த 84.5 பில்லியன்ல 81.5 பில்லியன் சொல்லுங்க. அவருக்கு 65 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க? 84.5 பில்லியன்ல 81.5 பில்லியன் 65 வயசுக்கு மேலையா? ஆமா. அதாவது அவருடைய மொத்த சொத்துல கிட்டத்தட்ட 96% அவருக்கு 65 வயசுக்கு மேலதான் வந்திருக்கு. இதை யோசிச்சு பாருங்க. நம்ம பொதுவான சிந்தனைக்கு இது முற்றிலும் எதிரா இருக்கு. அதுதான் கூட்டு வளர்ச்சியோட சக்தி. அதுக்கு காரணம் அவரோட முதலீட்டு திறமை மட்டும் இல்ல. அவர் 10 வயசுலேருந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சார். 10 வயசுலயா? ஆமா, கிட்டத்தட்ட 75 வருஷமா அவர் இந்த விளையாட்டுல இருக்காரு. ஒருவேளை அவர் நம்மள மாதிரி 30 வயசுல முதலீடு பண்ணி 60 வயசுல ஓய்வு பெற்றிருந்தா அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓ, அதே 22% வருடாந்திர வருமானத்தோட ஒரு $1 பில்லியன் $2 பில்லியன் இருந்திருக்குமா? இல்ல, வெறும் $11.9 மில்லியன் தான் இருந்திருக்கும். என்னது, 11.9 மில்லியனா? இது அவருடைய இப்போதைய சொத்து மதிப்பான 84.5 பில்லியனை விட 99.9% குறைவு. நம்பவே முடியல. ஆமா. அப்போ அவருடைய திறமை முதலீடு செய்யறது, ஆனா அவரோட உண்மையான ரகசியம் நேரம். கரெக்ட். ஆனா இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஜிம் சைமன்ஸ்னு ஒருத்தரோட இவரை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓ, ரெனைசன்ஸ் டெக்னாலஜிஸை சேர்ந்தவரா? ஆமா, அவர் ஆண்டுக்கு 66% வருமானம் பார்க்கறார். பஃபட் வெறும் 22% தான். 3 மடங்கு அதிகம். ஆமா, ஆனாலும் சைமன்ஸோட சொத்து மதிப்பு பஃபட்டை விட 75% குறைவு. எப்படி? அதுதான் எனக்கு புரியல. ஒருத்தர் 66% வருமானம் பார்க்கறாரு, இன்னொருத்தர் 22% தான். கணக்குப்படி முதல்ல இருக்கிறவர் தானே பணக்காரரா இருக்கணும்.
அதுதான் நம்ம மூளை கூட்டு வளர்ச்சியை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற சிக்கல். சைமன்ஸ் 50 வயசுல தான் முதலீட்டு உலகத்துல தனக்கான இடத்தை பிடிச்சார். ஓ, அப்ப பஃபெட்டை விட அவருக்கு கிடைச்ச நேரம் ரொம்ப குறைவு. பாதிக்கும் குறைவு. இதனால தான் நம்ம மூளை 8+8+8ன்னு கூட்டுறதுக்கு, அதாவது லீனியர் திங்கிங்க்கு பழகிடுச்சு. ஆனா 8x8x8ன்னு பெருக்கிறத, அதாவது எக்ஸ்பனென்ஷியல் திங்கிங்க நம்மால இயல்பா புரிஞ்சுக்க முடியறதில்ல. ஆமா, ஹார்ட் டிரைவ் சேமிப்பு திறனோட வளர்ச்சியை பார்த்தாலே புரியும். 1950கள்ல மெதுவா ஆரம்பிச்சது. ஆனா 1990களுக்கு பிறகு அதோட வளர்ச்சி நம்ப முடியாத அளவுக்கு பெருகிடுச்சு. 2004ல கூகுள் ஜிமெயிலுக்கு 1 GB ஸ்டோரேஜ் கொடுத்தப்போ பில்கேட்ஸ் கூட யாருக்கு இவ்ளோ ஸ்டோரேஜ் தேவைப்படும்னு கேட்டாராம். நிபுணர்களாலேயே சில சமயம் கணிக்க முடியாது. அதனால இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, என்ன? ஒரு நல்ல முதலீடுங்கிறது அதிகபட்ச வருமானத்தை தேடி ஓடுறதில்ல. அது நீங்க நீண்ட நாளைக்கு தக்க வச்சுக்க கூடிய ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டுறதுதான். அப்பதான் கூட்டு வளர்ச்சி அதோட மாயாஜாலத்தை செய்யும். சரியா சொன்னீங்க. கூட்டு வளர்ச்சியோட இந்த சக்தி உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த மாயாஜாலம் வேலை செய்யணும்னா ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. ஆமா, நீங்க ரொம்ப நாளைக்கு அந்த விளையாட்டுல இருக்கணும். கரெக்ட். ஒரு பெரிய தப்பு செஞ்சு வெளியேறிட்டா பஃபெட்டுக்கு கிடைச்ச 75 வருஷம் நமக்கு கிடைக்காது. இதுதான் நம்மளோட 2வது முக்கியமான யோசனைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. பணக்காரர் ஆகிறது வேற, பணக்காரராவே நீடிக்கிறது வேற. ஆமா, உங்க மூலத்துல ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. நல்ல முதலீடு என்பது நல்ல முடிவுகளை எடுப்பது மட்டுமல்ல, அது தொடர்ந்து பெரிய தவறுகள் செய்யாமல் இருப்பது. இத விளக்க 1929ல அமெரிக்க பங்குச்சந்தை சரிஞ்சப்ப நடந்த 2 நிஜ கதைகளை பார்க்கலாம். சரி. ஒருத்தர் ஜெஸ்ஸி லிவர்மோர், அவரோட காலத்துல தலைசிறந்த பங்குச்சந்தை வர்த்தகர். இன்னொருத்தர் ஆப்ரஹாம் ஜெர்மான்ஸ்கி, ஒரு வெற்றிகரமான ரியல் எஸ்டேட் அதிபர். அக்டோபர் 29, 1929 அமெரிக்க வரலாற்றுல கருப்பு செவ்வாய்னு சொல்லப்பட்ட நாள். சந்தை சரிஞ்சப்போ ஜெர்மான்ஸ்கி தன்னோட முழு சொத்தையும் இழந்தார். ஆமா, அவரை கடைசியா வால் ஸ்ட்ரீட்ல கையில இருந்த டிக்கெட் டேப்ப சின்ன சின்ன துண்டா கிழிச்சு போட்டுட்டே நடந்து போனதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. பரிதாபமான முடிவு. ஆனா அதே நாள்ல சந்தை சரியோன்னு பந்தயம் கட்டியிருந்த ஜெஸ்ஸி லிவர்மோர் ஒரே நாள்ல இன்றைய மதிப்புல கிட்டத்தட்ட $3 பில்லியன் சம்பாதிச்சார். $3 பில்லியன்? ஒரே நாள்லயா? ஆமா, அன்னைக்கு சாயங்காலம் அவர் வீட்டுக்கு வந்தப்போ அவரோட குடும்பத்தினர் எல்லோரும் நாம நடுத்தெருவுக்கு வந்துட்டோம்னு அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ லிவர்மோர் அவங்க கிட்ட வந்து, இல்ல, என் வர்த்தக வாழ்க்கையிலேயே இதுதான் சிறந்த நாள், நாம இப்போ கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பணக்காரர்கள்னு சொன்னார். என்ன ஒரு கதை! ஆனா கதை இதோட முடியல. ஓ! 4 வருஷம் கழிச்சு 1933ல லிவர்மோரோட நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. எப்படி? அவர்தான் சந்தையை சரியா கணிச்சாரே. அந்த 1929 வெற்றியால அவருக்குள்ள ஒரு அதீத நம்பிக்கை வந்துருச்சு. தன்னால தோக்கவே முடியாதுன்னு ஒரு அகங்காரம் வளர்ந்துருச்சு. அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஆமா, அவர் இன்னும் பெரிய பந்தயம், இன்னும் ஆபத்தான ரிஸ்க்னு போக ஆரம்பிச்சார். சந்தை எப்போதுமே தனக்கு சாதகமா இருக்கும்னு நம்பினார். ஆனா சந்தை அப்படி இல்ல. அப்போ அவர் எல்லாத்தையும் இழந்தாரா? கடைசியில அவர் 1929ல சம்பாரிச்ச அத்தனை பணத்தையும் அதுக்கு மேலேயும் இழந்து நின்னார். கடன், அவமானம். அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரர்ல ஒருத்தரா இருந்தவர் தலைமறைவாக வேண்டிய நிலைமை. கடைசியில அவரும் காணாம போனதா செய்தி வந்துச்சு. ஆமா, கடைசியில அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். அட கடவுளே! அவரை மிகப்பெரிய பணக்காரராக்குன அதே குணம், அதாவது துணிச்சலா பெரிய ரிஸ்க் எடுக்கிறது, அதே குணம் தான் அவரோட வீழ்ச்சிக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க. இதுதான் பணக்காரராகிறதுக்கும் பணக்காரராவே நீடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசமா? ஆகிறதுக்கு துணிச்சல், நம்பிக்கை, ரிஸ்க் எடுக்கிற குணம் தேவைப்படலாம். அது ஒரு தாக்குதல் ஆட்டம், ஒஃபென்ஸ். சரி. ஆனா பணக்காரராவே நீடிக்க சிக்கனம், தப்பி பிழைக்கும் திறன் மற்றும் ஒருவிதமான ஆரோக்கியமான பயம் தேவைப்படும். அது ஒரு தற்காப்பு ஆட்டம். ஓ, டிஃபென்ஸ். ஆனா ஒரு நிமிஷம், பெரிய ரிஸ்க் எடுக்காம ஜெஸ்ஸி லிவர்மோர் அவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகியிருக்கவே முடியாதே. தற்காப்பு ஆட்டம் மட்டுமே ஆடினா ஒருத்தரால ஜெயிக்க முடியுமா, இல்ல ஆட்டத்துல நீடிச்சு மட்டும் இருக்க முடியுமா? இது ஒரு அருமையான கேள்வி. தற்காப்பாட்டம்னா ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அது உங்களை விளையாட்டுலேருந்தே வெளியேற்றுற மாதிரியான முட்டாள்தனமான ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது. ஓ, புரியுது. பணக்காரராவே நீடிக்கிறதுக்கு தேவைப்படுறது ஒரு விதமான ஆரோக்கியமான பயம். அதாவது எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நினைக்காம திடீர்னு ஏதாவது தப்பாகிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு அதுக்கு தயாராக இருக்கிறது. இது அவநம்பிக்கை இல்ல, இது ஒரு தற்காப்பு உத்தி. கரெக்ட்.
ஜெர்மன்ஸ்கி சந்தையால தோற்கடிக்கப்பட்டார். ஆனா லிவர்மோர் தன்னோட அகங்காரத்தாலும் எப்போ நிறுத்தணும் தெரியாததாலையும் தன்னைத்தானே தோற்கடிச்சுக்கிட்டாரு. ஆக இன்னைக்கு நம்ம பார்த்த 2 பாடங்கள் ரொம்ப ஆழமானது. ஒன்னு, உண்மையான செல்வங்கிறது அதிக வருமானத்தால மட்டும் வர்றதில்ல. அது கூட்டு வளர்ச்சியால வருது. ஆமா, பனிக்காலம் மாதிரி சின்ன ஆரம்பமா இருந்தாலும் போதுமான நேரம் கொடுத்தா மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்குற கூட்டு வளர்ச்சியால தான் வருது. 2, செல்வத்தை உருவாக்குற திறமைகள் வேற, அதை தக்க வச்சுக்கிற திறமைகள் முற்றிலும் வேற. தாக்குதல் ஆட்டம் வேற, தற்காப்பு ஆட்டம் வேற. இந்த 2 யோசனைகளும் ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. ஆமா, ஜெஸ்ஸி லிவர்மோர் விளையாட்டுல நீடிச்சிருக்க முடியல. அதனால அவரோட செல்வத்துக்கு கூட்டு வளர்ச்சி அடைய நேரமே கிடைக்கல. அவர் ஒரு ஸ்பிரிண்ட் ஓடினார், ஆனா பாதியிலே தடுக்கி விழுந்துட்டார். ஆனா வாரன் பஃபெட் 75 வருஷமா இந்த விளையாட்டுல நீடிச்சிருக்காரு. பெரிய தவறுகள் செஞ்சு வெளியேறல. அதனால கூட்டு வளர்ச்சி அதோட வேலையே சிறப்பா செஞ்சிருக்கு. அவர் ஒரு மரத்தான் ஓடுறாரு, இன்னமும் ஓடிட்டு இருக்கிறார். நீங்க பணத்தை உருவாக்குறது ஒரு விஷயம், ஆனா அதை இழக்காம இருக்கிறது முற்றிலும் வேறு ஒரு மனநிலை மற்றும் திறமை. அந்த தற்காப்பு திறமை இல்லனா நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் அது தற்காலிகமானதுதான். லிவர்மோர் மாதிரி. ரொம்ப ஆழமான விஷயங்களை இன்னைக்கு பேசியிருக்கோம். இத பத்தி நீங்க சிந்திக்க ஒரு கேள்வி. உங்க நிதி அல்லது தொழில் வாழ்க்கையை நீங்க ஒரு குறுகிய தூர ஓட்டப்பந்தயமாக பாக்குறீங்களா அல்லது ஒரு மராத்தான் ஓட்டமாக பாக்குறீங்களா? மிகப்பெரிய வெற்றிகளை துரத்தும் வேகத்தில் இந்த விளையாட்டில் நீடித்திருப்பதற்கான திறனை, அதாவது தப்பிப் பிழைப்பதற்கான திறனை இழந்து விடுகிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்.